ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் ஒரு ஸ்பூன் அரிசி சேர்க்காமலேயே 7 விதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிப்பியில் நல்ல ஹை ப்ரோட்டீனும் இருக்குது, ப்ளஸ் வெயிட் லாஸுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஹெல்த்தியாக சிறுதானியம் வச்சு நம்ம வீட்லேயே இந்த ரெசிபியெல்லாம் செஞ்சிடலாம். இதை நம்ம செய்ய போகிற ரெசிபி மசூர் தால் தோசை. மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க, பார்க்குறதுக்கே சிகப்பாக இருக்கும். 1 கப்பு மைசூர் பருப்பு, 2 டீஸ்பூன் உளுந்து, கூடையே 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்குங்க. இப்போ பருப்பு எல்லாம் நல்லா தண்ணி சேர்த்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. நல்ல சூடாக இருக்கிற தண்ணி இந்த பருப்பு முழுகிற அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு ஒரு 2 ஹவர்ஸ் மூடி வச்சுருங்க. இப்போ 2 ஹவர்ஸ் விட்டு பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா ஊறி இருக்கும். இப்போ நீங்கள் இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு நல்லா ஸ்மூத்தாக மாவாட்ட கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த மாவு நம்ம உடனே இப்போவே நம்ம தோசை சூடலாம். இது புளிக்க வைக்கணும்னு தேவையில்லை. நல்ல கிறிஸ்பாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை. கிரைண்ட் பண்ணியிருக்கிற இந்த மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மாவு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. இது நம்ம உடனடி தோசை சுடலாம். மசூர் தால் தோசை நல்ல ப்ரோட்டீன் இருக்குது, வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ஹெல்ப் ஆகும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப தின்னாக ஊற்றுங்க தோசை, பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக வருது. ரொம்ப ஆயில் சேர்க்குறது வேண்டாம், ஒரு மீடியமாக சேர்த்துக்குங்க. 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குங்க. இதே மாதிரி இன்னொரு தோசையும் ஊற்றி காட்டுற பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது. நான் 1 கப்பு மசூர் தால் தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ தோசை அந்த அளவுக்கு நீங்கள் பருப்பு எடுத்து சுடு தண்ணியில் ஊற போட்டு இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி நீங்கள் தோசை உடனடியாக ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் ரொம்ப கிறிஸ்பாக ரொம்ப தின்னாக அழகாக வந்திருக்குது. இந்த தோசைக்கு நாம் 1 ஸ்பூனு கூட அரிசியை சேர்க்கலைங்க. அரிசியை சேர்க்காம எந்த அளவுக்கு தோசை வந்திருக்குதுன்னு பாருங்கள். இந்த தோசை கூட நம்ம வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்லி தோசைங்க. இப்போ நான் 1 கப்பு பார்லி எடுத்துருக்கிறேன். இதுக்கு ஒரு 1/4 கப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 கப்பு திக்கு அவல் இல்லைன்னா தின் அவல், ரெட் அவல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கிட்டு நல்ல தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா இதை வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. பார்லியில் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. வாரத்தில் ஒரு நாள் ஆச்சு நம்ம இந்த பார்லி அரிசி சேர்க்கறதுனால ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க. இப்போ வாஷ் பண்ணியிருக்கிற இந்த பார்லிக்கு நல்ல தண்ணி சேர்த்துட்டு ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் ஊறுறதுக்கு நம்ம வச்சிடலாங்க. பாருங்கள் இப்போ நல்லா ஊறி வந்திருக்குது. இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கிரைண்ட் பண்ணியிருக்கிற இந்த பார்லியை ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துக்குங்க. இது ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நான் இந்த பார்லி ரைஸை நைட்டே ஊற போட்டுருந்தேன். இப்போ ஒரு அர்லி மார்னிங் ஒரு 5:30 இப்போ இதை கிரைண்ட் பண்ணி இதை நான் மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஒரு 9:30 10 o'clockக்கெல்லாம் நான் தோசை ஊற்ற போகிறேன். மாவு ரொம்ப நேரம் புளிக்கணும்னு தேவையில்லை. ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்துலேயே இந்த அளவுக்கு புளிச்சு வந்துடும். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவில் நீங்கள் தோசை, ஊத்தாப்பம், பணியாரம் எந்த ரெசிபி வேணாலும் நீங்கள் செய்யலாம். ஆனியன் ஊத்தாப்பம்லாம் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் செய்யும்போது. நான் தோசையாக ஊற்றிருக்கிறேன். ஆயில் கொஞ்சம் கம்மியாக நான் சேர்த்துருக்கிறேன். வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் ஆயில் இல்லைன்னா நெய் கூட சேர்க்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ரொம்ப தின்னாக ரொம்ப கிறிஸ்பாக எவ்வளோ அழகாக வந்திருக்குது பார்லி தோசை. இதே மாதிரி மீதி மாவுலேயும் நீங்கள் தோசையாக ஊற்றிக்கலாம். இந்த பார்லி தோசைக்கும் நான் சின்ன கப்பில் 1 கப்பு பார்லி எடுத்து தான் நான் செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மாவு சேர்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு தேங்காய் சட்னியோட நீங்கள் டிப் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்குது இந்த பார்லி தோசை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மில்லட் மிக்ஸ் தால் ஊத்தப்பம். 1 கப்பு ஆர்க்காய் எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 கப்பு மசூர் தால், 1/4 கப்பு உளுந்து, 1/4 கப்பு திக்கு அவல், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கிட்டு இதுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. மில்லட்ஸ் எப்போவுமே ஒரு 4-5 வாட்டி நீங்கள் வாஷ் பண்ணாதான் கிளியராக அழகாக இருக்கும். இதில் ரொம்ப டஸ்ட் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊறுறதுக்கு வச்சுருங்க. இப்போ 6 மணி நேரம் ஆச்சு, பார்க்கலாம் பாருங்கள். நல்லா எல்லா பருப்பும் இந்த மில்லட்ஸ் எல்லாம் நல்லா ஊறி இருக்குது.
இப்போ நாம் இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். சிறுதானியம் பொறுத்த வரைக்கும் அரிசியோட ஃபாஸ்ட்டாக புளிக்கும். நீங்கள் உப்பு வேணாலும் சேர்த்து வேணாலும் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இல்லைனா கூட மார்னிங் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணும்போது கூட நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் புளிக்கிறதுக்கு வச்சுட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு புளிச்சிருக்குதுன்னு. இது நீங்கள் தோசையும் ஊற்றலாம், இல்லை பணியாரமும் செய்யலாம். நான் இது ஊத்தாப்பமாக செய்ய போகிறேன். மீடியமாக சூடாக இருக்கிற இந்த தாவுக்கு நான் 1 கரண்டி மாவு ஊற்றிருக்கிறேன். நான் மாவு ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணலை, கொஞ்சம் திக்காக ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ சின்னதாக கட் பண்ணியிருக்கிற ஆனியனும் மேலே தூவிருக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அழுத்தி விடும்போது ஆனியன் நல்லா செட் ஆயிரும். நீங்கள் இந்த ஊத்தாப்பக்கு துருவிய கேரட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி ஊத்தாப்பம் ரெடி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஊத்தாப்பமும் ரெடி பண்ணிக்கலாம். சிறுதானியில் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியம் தான் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம மிக்சடு சிறுதானியம் கூட சாப்பிடக்கூடாது. நம்ம ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியோட ரெசிபி சாப்பிடும்போது அதோட எஃபெக்ட் நம்ம உடம்புக்கு நல்லா ரீச் ஆகும். இப்போ சிறுதானியம் மிக்சடு தால் ஊத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு நான் கார சட்னியும் அப்புறம் தேங்காய் கடலை சட்னியும் செஞ்சுருக்கிறேன். பாருங்கள் ஊத்தாப்பம் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. இதை இந்த நம்ம சட்னியில் தொட்டு சாப்பிடும்போது இன்னும் அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இது ஒரு நல்ல வெயிட் லாஸ் ரெசிப்பிங்க. 1 கப்பு சேமை எடுத்துருக்கிறேன், 1 கப்பு பாசிப்பயிறு எடுத்துருக்கிறேன். இதுக்கும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அலசி எடுத்துக்குங்க. அடுத்துட்டு இதுக்கு நல்ல தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் பாசிப்பயிறு நல்லா ஊறணும். அதனால் ஒரு 7 மணி நேரம் ஊறட்டுங்க. இப்போ பாருங்கள் 7 மணி நேரம் ஆச்சு. இந்த சாமையும் பாசிப்பயிறு நல்லா ஊறி இருக்குது. இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சுத்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு இன்னும் நல்லா இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்கிற மாவு உடனே நம்ம தோசை ஊற்றலாம். பாருங்கள், ஊறி இருக்கிற பாசிப்பயிரும் சேமையும் ரெடியாக இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோசை ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு 2 பக்கமும் நல்லா இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், உடனடி தோசை இது. பாருங்கள் தின்னாக கிறிஸ்பாக எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. இதுவும் சட்னி சாம்பாரோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இருக்கிற மாவை நம்ம ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணலாம். பாருங்கள், இப்போ 6லேருந்து 7 மணி நேரம் நான் அப்படியே வச்சுட்டேன். இது இப்போ நல்லா புளிச்சிருக்குது. மாவும் கொஞ்சம் திக்காக இருக்குது. இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த மாவில் கூட தோசை, பணியாரம், ஊத்தாப்பெல்லாம் செஞ்சுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் மாவு திக்காக ஊற்றிருக்கிறேன். இதுக்கு சின்னதாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயம், சின்னதாக கட் பண்ணியிருக்கிற இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை எல்லாம் சின்னதாக கட் பண்ணி இது மேலே சேர்த்துருக்குறேன். கடைசியாக கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துருக்குறேன். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 2 பக்கம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த ஊத்தப்பம் ஆந்திரா ஸ்டைலு பெசரட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க ராகியில் செய்வாங்க. நம்ம சேமை பாசிப்பயிரில் செஞ்சுருக்குறோம். உங்களுக்கு பிடிச்ச பீன்ஸு, கேரட்டு கூட இதில் சேர்த்து கூட நம்ம இந்த மாதிரி சுட்டு எடுக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பாருங்கள், நம்ம ரெகுலராக தோசை ஊற்றலை பாருங்கள். தோசை கூட ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக அழகாக வரும். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்குது அந்த மாதிரி இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸு, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. நீங்களும் டைம் கிடைக்கும்போது இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி ராகி தோசை. நான் 1 கப்பு ராகி எடுத்துருக்கிறேன். இதுக்கு ஒரு 1/4 கப்பு நம்ம உளுந்து சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ வாஷ் பண்ணியிருக்கிற ராகிக்கு நல்ல தண்ணி சேர்த்துட்டு ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊறுறதுக்கு வச்சுருங்க. இப்போ பாருங்கள் 8 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறி இருக்குது. இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்குங்க. ராகி கொஞ்சம் விட்டு கிரைண்ட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா அரைப்படும். பாருங்கள், இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் நான். இது ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஃபார்மெண்ட் ஆச்சுன்னா போதும். ரொம்ப புளிக்கணும்னு தேவையில்லை.
மில்லட்ஸ் வந்து சீக்கிரமாக புளிச்சிரும். அதனால் நீங்கள் பார்த்து அந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ராகியில் வந்து எந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது. அதனால் வாரத்தில் ஒரு 2-3 நாள் ராகியில் செஞ்ச ரெசிபி சாப்பிட்டுங்க. ரொம்ப அயன் கிடைக்கும் பாடிக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவு வந்து இந்த மாதிரி தோசையாக ஊற்றிக்கலாம். வெயிட் லாஸுக்கு வந்து நம்ம ரைஸில் செய்கிற ரெசிபிஸ் வந்து நம்ம கம்மி பண்ணாவே வந்து வெயிட் லாஸ் வந்து மெதுவாக நடந்துக்கிட்டு வரும். வெயிட் லாஸுக்கு வந்து 80% நம்ம டயட்டோட பிளான் தாங்க ரொம்ப முக்கியம். 20% வந்து இந்த வாக்கிங்கு, எக்ஸசைஸு, யோகா வருதுங்க. அதனால் நம்ம சாப்பிட்றதுலேயே வந்து நம்ம வெயிட் லாஸு ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ அடுத்த தோசையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். ராகி தோசை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுவும் நீங்கள் சட்னி சாம்பாரில் தொட்டு சாப்பிடும்போது இதுவும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். சிம்பிளான ரெசிபிங்க. இந்த ரெசிப்பியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து சோளம் தோசை. நான் வந்து 2 கப்பு சோளம், வெள்ளை சோளம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சிவப்பு சோளம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ 2 கப்பு சோளம்க்கு வந்து நான் 1/2 கப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். 1/4 கப்பு வந்து வெந்தயம் எடுத்துருக்கிறேன். உளுந்து கூட நீங்கள் கருப்பு உளுந்து சேர்த்தா கூட ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம இதை தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நம்ம ஒரு 10 மணி நேரம் ஊறணுங்க. சோளம் வந்து கொஞ்சம் ரொம்ப திக்கு. இது வந்து நல்லா ஊறணும். அதனால் ஒரு 9லேருந்து 10 மணி நேரம் ஊற வச்சுருங்க. பாருங்கள், இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த சோளத்தையும் சேர்த்துக்கிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். வந்து இது கொஞ்சம் விட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு தண்ணி சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் கிரைண்ட் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தண்ணி தேவைப்படும். அது நீங்கள் பார்த்துட்டு அந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இது கூட நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் 2-3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா புளிக்கிறதுக்கு வச்சுருங்க. இந்த மாவு வந்து ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் புளிச்சிருச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ அழகாக புளிச்சு வந்திருக்குது. பாருங்கள், இப்போ இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோள தோசை வந்து ரொம்ப ஃபைபர் இருக்குங்க. ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது கூட நம்ம அரிசி சேர்க்காமலேயே நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த ரெசிபி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தாவை வந்து மீடியம் சூடாக இருக்குது. நம்ம ஒரு தோசை ஊற்றிக்கலாம் பாருங்கள். நான் வந்து ஆயில் கம்மியாக தாங்க சேர்த்துருக்குறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இன்னொரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நெய் கூட விட்டு நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக இன்னொரு தோசையும் ஊற்றிக்கலாம் பாருங்கள். ரொம்ப தின்னாக ரொம்ப கிறிஸ்பாக வரும் இந்த தோசை. இந்த தோசை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். இந்த தோசைக்கு வெங்காயம், கடலை சட்னியும் கூட கார சட்னியும் செஞ்சுருந்தேன். இந்த சட்னியோட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளை சோளம் தோசை. அடுத்ததாக 1 கப்பு கம்பு எடுத்துக்கிட்டேன். 1 கப்பு கம்புக்கு வந்து நான் ஒரு 1/4 கப்பு வந்து பாசி பருப்பு எடுத்துக்கிட்டேன். 1/4 கப்பு வந்து மசூர் தால் எடுத்துக்கிட்டேன். 1/4 கப்பு வந்து உளுந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ 1/4 கப்பு வந்து அவலும் சேர்த்துக்கிறேன். அவல் வந்து திக்கு, தின்னு, ரெட் அவல், எந்த அவலும் உங்கள் வீட்டில் இருக்குதோ அந்த அவலும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் திக்காக இருக்கிற அவல் சேர்த்துருக்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூனு வெந்தயமும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ண பிறகு நல்ல தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் நம்ம நல்லா ஊறுறதுக்கு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. இப்போ ஊறி இருக்கிற இந்த கம்பு பருப்பு வகைகளை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கிரைண்ட் பண்ணி இருக்கிற மாவை ஒரு மிக்சர் பவுலுக்கு சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு கொஞ்சோண்டு தண்ணியும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்கிற மாவை வந்து நீங்கள் ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா புளிக்கிறதுக்கு வச்சுருங்க. இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், 6லேருந்து 7 மணி நேரம் ஆச்சு. மாவு வந்து ஓரளவுக்கு புளிச்சிருக்குது. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வாட்டி. இந்த மாவுலும் பணியாரம், தோசை, ஊத்தாப்பம் எல்லாமே செய்யலாங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ 1 கப்பு துருவிய கேரட் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், மாவு இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது. இதுக்கு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூனு தண்ணியும் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இப்போ மீடியம் சூடாக இருக்கிற தாவால் நம்ம கொஞ்சம் திக்காக இது ஊற்றிக்க போகிறேன். நான் கொஞ்சம் ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிக்கிறேன். நீங்கள் தோசை வேணாலும் ஊற்றிக்கலாம்.
லிட்டு வேணால் கூட நீங்கள் மூடி வச்சு கூட நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம், இல்லை லிட்டு இல்லாமல் கூட சுடலாம். எப்படி சுட்டாலும் இது அழகாக வரும். பாருங்கள், 2 பக்கமும் நல்ல இந்த மாதிரி கலராக ரோஸ்ட் ஆன பிறகு எடுத்துக்குங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் ரெடி பண்ணி எடுத்துக்குங்க. கம்பில் கூட ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. இந்த ஊள சதைன்னு சொல்லுவாங்கல்ல, லூஸாக இருக்கிற சதை, இது கூட நம்ம ரெகுலராக இந்த கம்பு சாப்பிட்டு வரும்போது இந்த பாடியில் ரொம்ப டைட்டாகும், ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், இந்த கம்பு ஊத்தப்பம் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. இந்த ரெசிபிக்கு நான் துருவிய கேரட் மட்டும் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் பிடிச்ச வெஜிடேபிள் எல்லாம் சேர்த்து செஞ்சால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது சட்னியோட தொட்டு சாப்பிடும்போது இன்னும் அட்டகாசமாக இருக்குது. இந்த ரெசிபிஸை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.